ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சில நேரங்களிலே சில மனிதர்கள், நான் தனியாக வாழ்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் யாரும் இல்லாமல் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில் அநேகருக்குள்ளாக இருக்கிறது. அது உண்மை அல்ல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்களானாலும் பெண்களானாலும் நீங்கள் தனிமையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையாய் இல்லை, பரிசுத்த ஆவியானவர், இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உற்சாகமான நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே இரவிலேயும் பகலிலேயும் நீங்கள் உட்காரும் பொழுது உறங்கும் பொழுதும் கர்த்தரின் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற மனரம்பியம், ஒரு தைரியம் உங்களுக்குள்ளாக நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தனிமையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவார். கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யாக்கோபு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவன் நடந்து சென்றதுடைய களைப்பு, ராத்திரி நேரம், அவனுக்கு தூக்கம் வரும் பொழுது மலையின் மீது ஒரு கல்லை எடுத்து தனக்கு தலையணையாக அதை வைத்து கொண்டு அவன் தூங்க ஆரம்பித்து விடுவான். இந்த 12ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு அந்த மலையின் மீது தனிமையாய் தூங்கி கொண்டிருந்தவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுவார். பரலோக ராஜ்யத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த வானத்திலிருந்து இறங்குவதையும் சிலர் ஏறுவதையும் அவன் தரிசனமாக கண்டு, நான் தனியாக தூங்கின இந்த மலையின் மீது கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், கர்த்தர் என்னோடு கூட காட்சிகளை கொடுத்தார், அந்த இடத்திற்கு ஒரு அடையாளமாக அந்த கல்லை வைத்து அந்த இடத்திற்கு ஒரு பெயரை சூட்டுவான். தனிமையாய் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு சொப்பனம் எதிர்காலத்திலே யாக்கோபின் சந்ததியிலிருந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் தெரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு சரித்திர வரலாறு அங்கே நிகழ்ந்தது. அந்த சொப்பனம் நிறைவேறினது. நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவருடைய ஆவியினுடைய வல்லமையினாலும் ஆவியினுடைய பலத்தினாலும் ஆவியினுடைய வரன்களினாலும் உங்களை செதுக்குவார், உங்களை உருவாக்குவார். நீங்கள் எண்ண முடியாத காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் தனியாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு கலக்கம், ஒரு திகில் உங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போலவே மலையிலே வாழ்ந்து வந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயுக்கு மலையிலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தனிமையாக இருந்த மோசேயோடு கூட கர்த்தர் அங்கே பேசுகிறார். எங்கே இருந்து பேசுகிறார் என்று சொன்னால், மலையிலே முள் செடியின் நடுவிலே ஒரு அக்கினியை உருவாக்கி, அக்கினி என்பது உலகத்திற்குரிய ஒரு அக்கினி அல்ல, கர்த்தரின் ஆவியானுடைய அக்கினி அந்த முட்செடியை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த முட்செடியானது எரிந்து போகவில்லை, சாம்பலாகவில்லை. அந்த முட்செடி அப்படியே இருக்கிறது. அது மோசேக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்,
நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன்? இந்த காட்சி அவன் நித்திரையில் இருக்கும்பொழுது அல்ல, கண் திறந்து அந்த மலையின் மீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை தெரிந்து கொள்வதற்காக இந்த செடி அழிந்து போகவில்லை, ஆனால் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. கிட்ட சென்று அதை உறுதி செய்வதற்காக அவன் செல்லுகிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் வசனத்திலே யோசேப்பினுடைய சகோதரர்களே யோசேப்புக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவனை தனியே இழுத்து போய் அவனை அடித்து அவனை துன்புறுத்தி அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி விடுவார்கள். இந்த 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்று ஒரு சவால் விடுவார்கள். இவனை கொன்று போட்டு விட்டால் இவன் நமக்கு மேலதிகாரியாக வர முடியாது, இவனை கொன்று போட்டு விட்டால் இவன் நம்மை ஆள முடியாது என்கின்ற ஒரு தீர்மானத்திற்குள்ளாக உடன் பிறந்த சகோதரர்கள், இரத்தத்தில் இரத்தமானவர்கள், மாம்சத்தில் மாம்சமானவர்கள், எலும்பில் எலும்பானவர்கள், ஒரே குடும்பத்தினுடைய உடன் பிறந்த சகோதரர்களுடைய எண்ணங்களை பாருங்கள். எவ்வளவு பொறாமை கொண்ட எண்ணங்கள் கொண்ட ஒரு சகோதரர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். யோசேப்பு பள்ளத்தில் தூக்கி போடப்படுகிறான். அவன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. அந்த பள்ளத்தில் இருக்கும்போது யோசேப்பு என்ன நினைத்திருப்பார்? என்னுடைய குடும்பத்து சகோதரனே எனக்கு விரோதியாக இருக்கிறானே, இதுதான் வாழ்க்கையா? இதுதான் குடும்பமா? இதுதான் அன்பா? இதுதான் சகோதரனுடைய பாசமா என்று அவன் யோசித்து கொண்டே இருப்பான். அவனை பணத்திற்கு விற்கின்ற ஒரு முடிவை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு பணம்? அற்ப காசு, 20 வெள்ளி. அவனை அந்த பள்ளத்திலே போட்டுவிட்டு சென்றிருந்தால் வேறு விதமாக கடவுள் அவனை காப்பாற்றியிருப்பார். ஆனால் இவர்கள் ஒன்றை தீர்மானிக்கிறார்கள். அங்கே வருகின்ற ஒரு வியாபாரிகளிடத்திலே இவனை விற்றால் பணம் கிடைக்கும். ஒன்று, எதிர்காலத்திலே இவன் எனக்கு தலைவனாக வரக்கூடாது. இரண்டாவது, இவனை விற்றால் எனக்கு பணம் கிடைக்கும். பணத்திற்காக சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை, தாய் தகப்பனை விற்று போடுகின்ற உலகம் இந்த உலகம். அதையும் அவன் யோசித்து பார்க்கிறான். என்னுடைய உருவத்திற்கு, என்னுடைய சரீரத்திற்கு, என்னுடைய திறமைக்கு 20 வெள்ளி காசு தானா? காசு தான் இவர்களுக்கு முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? என்னுடைய அன்பு முக்கியம் இல்லையா? என்னுடைய உறவு முக்கியம் இல்லையா? என்னுடைய குடும்பத்தினுடைய ஐக்கியம் முக்கியம் இல்லையா? பணம்தான் இவர்களுக்கு முக்கியமா என்கின்ற ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொள்கிறான். அடிக்கிறார்கள், விற்கிறார்கள். இரண்டுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். வசனத்தின்படி உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்கின்ற இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி குடும்பத்தில் இருக்கிறவர்களே இந்த யோசேப்புக்கு விரோதிகளாக, பணத்திற்கு விற்கின்ற, பணத்திற்கு ஆசைப்படுகின்ற ஒரு சகோதரர்களை நாம் இங்கே பார்க்கலாம். இதுவும் யோசேப்புக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அங்கிருந்து 39ஆம் அதிகாரத்திலே அவன் அரண்மனைக்குள்ளாக கொண்டு போகப்படுகிறான். அது எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு அரண்மனை. ராஜா இவனுக்கு சில பொறுப்புகளை கொடுத்துவிட்டு ராஜா தன்னுடைய வேலையை செய்ய வெளியே சென்று விடுகிறான். ஆனால் புறஜாதியார்கள் மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும், புறஜாதியார்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது என்பதையும் யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு பயிற்சியாக கொடுக்கிறார். அந்த அரசனுடைய மனைவி யோசேப்பினுடைய அழகை பார்த்து, அந்த உடல் கட்டுகளை பார்த்து ஆசைப்படுகிறாள். ஆனால் இவன் ராஜாவுக்கும் அந்த அரண்மனைக்கும் அவன் கொடுத்திருக்கிற அந்த வேலைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானித்ததினாலே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, புறஜாதியார் மத்தியிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? கிறிஸ்துவை அறியாத மக்களுடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? கிறிஸ்துவை அறியாதவருடைய வாய்கள் என்ன சொல்லுகிறது? பேய்களை, பிசாசுகளை, விக்கிரகங்களை வணங்குகிறவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதை யோசேப்பு புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, தன்னுடைய குடும்பத்திலே 2 விதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டவன். மூன்றாவதாக புறஜாதியார் மத்தியிலே அவன் ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்கிறான். மக்களை குறித்த மனநிலைகளை அவன் அறிந்து கொள்ள
கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பது உங்களுடைய கவலை, உங்களுடைய தீர்மானம், அது உங்களுடைய முடிவு, அது உண்மை அல்ல. கடைசியில் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தரின் ஆவியானவர் யோசேப்போடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. அதே தேசத்திலே இந்த பயிற்சிகள் எல்லாம் முடித்த பின்பு பார்வோனுக்கு அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக யோசேப்பு கொண்டு வரப்படுகிறான். இது பரலோக ராஜ்யம் ஏற்கனவே யோசேப்பு பிறந்த உடனேயே பரலோக ராஜ்யம் எடுத்த ஒரு தீர்மானம். ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக ஒரு அதிபதியாக ஆளுகை செய்கின்ற ஒரு பொறுப்புக்குள்ளாக வருகின்ற யாராக இருந்தாலும் உங்களுக்கு சில பயிற்சிகள் தேவை. அதை கர்த்தரின் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். இவன் 30 வயதிலே இந்த எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாக அவன் வர வேண்டும் என்பதை முன்குறித்ததினாலே குடும்பத்தை விட்டு கர்த்தர் பிரிக்கிறார். குடும்பத்திலிருந்து இவர்களுக்கு விரோதிகளை உருவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அரண்மனைக்குள்ளாக வேலைக்கு வந்தவனுக்கு வீண் பழி சுமத்தப்படுகிறது, சிறைச்சாலைக்குள்ளாக அனுப்பப்படுகிறான். நமக்கும் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், போராட்டங்கள் வரும். இவைகளெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இவைகளை சகிப்போம் என்று சொன்னால், இவைகளை மேற்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தரின் ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அதை போலவே தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தானியேல் ஒரு தரிசனத்தை காண்பான். அந்த தரிசனத்தை பார்க்கும்பொழுது அவனோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லோரும் பயந்து நடுநடுங்கி ஓடிப்போய் விட்டார்கள். தானியேல் ஒருவன் மாத்திரம்தான் அந்த தரிசனத்தை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் மட்டுமே அங்கே இருந்தான். தானியேல் கைவிடப்பட்டவனாக தரிசனங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் யாருக்கு தரிசனத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த ஒரு மகனுக்கு, அந்த ஒரு மகளுக்கு மாத்திரம்தான் அந்த தரிசனங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்பார். அவருடைய அர்த்தத்தை அந்த தேசத்தில் பாபிலோனில் இருந்தவர்களுக்கு விளக்குவதற்கு, அர்த்தங்களை வெளியே சொல்லுவதற்கு முடியவில்லை. அங்கே தானியேல் தனக்கு ஒரு தவணை கேட்டு தன்னுடைய நண்பர்களோடு கூட போய் ஜெபம் பண்ணுவார். தானியேல் உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய தலையிலே அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தங்களை கர்த்தர் தரிசனமாக வெளிப்படுத்தினார். கூடி ஜெபித்தது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆனால் அவர்களும் தூங்கினார்கள், தானியேலும் தூங்கினான். 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் யாருக்கு அந்த நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தினுடைய அர்த்தங்களை வெளிப்படுத்தினார்? தானியேலுக்கு மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு தேசத்திலே, நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திலே உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களோடு கூட பேசுவார். அடுத்ததாக தாவீதை குறித்து நாம் பார்க்கலாம். தாவீது மலை அடிவாரத்திலே, வனாந்தரங்களிலே ஆடு மேய்க்கின்ற ஒரு சின்ன பையன். ஆனால் கர்த்தரின் ஆவியானவர் தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளாக கொடுக்க வேண்டும். எருசலேம் தேசத்திற்கு அந்த அரண்மனைக்குள்ளாக 30 வயதிலே ராஜாவாக வர வேண்டும் என்பதை கர்த்தர் முன்குறித்ததினாலே ஈசாய்க்கு 7-8 பிள்ளைகள் இருந்தார்கள். கடைசி பிள்ளையாண்டானாகிய இந்த தாவீதை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? அது அவர் எடுக்கிற ஒரு முடிவு. எனவே சாமுவேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை ஈசாயின் வீட்டிற்குள்ளாக அனுப்பி அங்கே இருக்கின்ற என்னுடைய பிள்ளையாண்டானை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த சாமுவேல் தாவீதை வரவழைத்து அவன் மீது அந்த அபிஷேக எண்ணெயை ஊற்றி தாவீதின் மீது கையை வைத்து அவனை ஆசீர்வதிப்பார், அவனை அபிஷேகம் பண்ணுவார். இந்த தாவீதின் மீது கர்த்தரின் ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது, கர்த்தரின் ஆவியானவர் இறங்கும் பொழுது, அதே நேரத்திலே
சவுலின் மீது இருந்த கர்த்தரின் ஆவியானவருடைய அபிஷேகம் பிடுங்கப்பட்டது. ஒருவனை உருவாக்கும் பொழுது இன்னொரு மனிதனுக்கு தாழ்வுகள் வரும். கர்த்தர் எடுத்த முடிவு ஒருவனை தள்ளி இன்னொருவனை உயர்த்துவார். அடையாளம் காட்டப்படாத சகோதரர்கள் கர்த்தரால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினால் அதை பூமியிலே உன் மூலமாக நிறைவேற்றுவதற்கு யாரை வேண்டுமானாலும் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 40 நாட்கள் இயேசுவை சோதிக்கும்படியாக பிசாசை கர்த்தர் அனுமதிப்பார். 40 நாட்கள் வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார். ஒன்றையும் சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை, தனியாக இருக்கிறார். வனாந்தரத்திலே அந்த காலகட்டத்திலே சந்நியாசிகள் இருப்பார்கள். தன்னை உலகத்தோடு கூட சேர்த்து கொள்ளாமல், உலகத்திலே நான் வாழ்ந்தால் இந்த உலகம் என்னை மாற்றிவிடும், எனவே கர்த்தரோடு கூட பேசுவதற்கு, கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு சிலர் உபவாசம் என்ற பெயரிலே தன்னுடைய வீட்டிற்குள்ளாக யாரிடத்திலும் பேச மாட்டார்கள். தனியாக ஒரு அறையிலே போய் ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலே அவர்கள் ஜபங்களை பண்ணுவார்கள். நல்லது. தனியாக இருந்து கர்த்தரோடு கூட பேசுவது, தன்னுடைய தேவைகளை எடுத்து சொல்லுவது, தனியாக உபவாசம் இருப்பது உன்னை நீயே மாற்றிக்கொள்வதற்கு, உன்னை நீயே வளர்ச்சி அடைய செய்வதற்கு, உன்னை நீயே உருவாக்கி கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. இந்த உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தரின் ஆவியானவர் உன்னுடைய உபவாசத்திலே பங்கு பெறுகிறவராக இருக்கிறார். உண்மையுள்ள உபவாசம், உண்மையுள்ள ஜபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும். சிலருடைய ஜபங்கள், சிலருடைய உபவாசங்களை கர்த்தர் குப்பை தொட்டியிலே போட்டு விடுவார். ஏனென்று சொன்னால் அவருடைய இருதயம் கல்லாகவும், அவருடைய கழுத்து இரும்பை போலவும், அவருடைய கரங்கள் குறுகினவைகளாகவும், அவருடைய நாவுகள் வீண் வார்த்தைகளை பேசுகின்றவர்களாகவும், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றவர்களாகவும், அவருடைய கண்கள் பெருமை கொண்ட கண்களாகவும் இருப்பதினாலே கர்த்தர் சிலருடைய ஜபங்களை கேட்பது கிடையாது. சிலருடைய உபவாசங்களுக்கு கர்த்தர் பதில் தருவது கிடையாது. ஆனால் இயேசு உபவாசம் இருந்தார், 40 நாட்கள் இருந்தார், தனியாக இருந்தார். கோட்டான்களும் குருவிகளும் காக்கங்களும் கொடிய விலங்குகளும் இருக்கின்ற ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திலே இயேசு தன்னுடைய உபவாசம் இருப்பதை தீர்மானிக்கிறார். அந்த இடத்திலே, வனாந்தரத்திலே, முள்ளுகள் நிறைந்த மனிதர்கள் இல்லாத ஒரு இடத்திலே கர்த்தரின் ஆவியானவர் இயேசுவோடு கூட இருந்தாரா? கர்த்தரின் ஆவியானவர் இயேசுடைய உபவாசத்தை ஆசீர்வதித்தாரா? இன்னொரு புறம் உபவாசத்திற்கு கடவுள் அனுமதிக்கிறார், இயேசுவும் தீர்மானிக்கிறார். ஆனால் கர்த்தரின் ஆவியானவர் பிசாசை அனுமதிக்கிறார். சில நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது சில உபத்திரவங்கள் வரும், சில எதிரிகள் வருவார்கள், நம்மை கெடுக்கிறவர்கள் வருவார்கள். ஆனால் நீ ஜெபிக்கிற ஒரு நல்ல பழக்கம் கொண்ட ஒரு பக்திமானாக இருந்தால், யார் வந்தாலும், என்ன ஆசை காட்டினாலும், எப்படிப்பட்ட வாசனை உள்ள ஆகாரத்தினுடைய வாசனைகள் வந்தாலும், சில நேரத்தில் நாம் உபவாசம் இருப்போம், 2வது நாள் 3வது நாள் பக்கத்து வீட்டில் மீன் வறுப்பாங்க. அது மூக்க தொலைக்கும் பாருங்கள். இது ஒரு சோதனை. பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அவங்க 3வது நாள் நமக்கு ஒரு கேக் பீஸ் கொண்டாந்து கொடுப்பாங்க. இது ஒரு சோதனை. சில சமயத்திலே நாம் சிலருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த கடன்காரன் 4வது நாள் நம்மை தொல்லை பண்ணுவான். நமக்கு கோபத்தை வருவிக்கின்ற அளவிற்கு அவன் வார்த்தைகளை சொல்லி நம்முடைய உபவாசத்தை, நம்முடைய ஜபத்தை கெடுத்து போடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பொறுமை கொண்டவர்களாக, சாந்தம் கொண்டவர்களாக பேசுகிறோமா? நான் பண்ணின பொருத்தனைகள், என்னுடைய உபவாசம் முடிக்கும் வரை நான் எதையும் சாப்பிட மாட்டேன். அது ருசியுள்ள ஆகாரமாக இருந்தாலும், அதிக இனிப்பு உள்ள ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும், அது கருவாடாக இருந்தாலும், மீனாக இருந்தாலும், அல்லது KFC, டொமினோஸ் போன்ற
விலை உயர்ந்த ஆகாரமாக இருந்தாலும் நாம் ஒதுக்கி விடுவது மிக மிக நல்லது. ஏனென்று சொன்னால் கர்த்தரோடு கூட பேசுவதற்கு நீங்கள் நாட்களை ஒதுக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக உபவாசம் என்கின்ற ஒரு கருவியை நீங்கள் கையிலே எடுத்திருக்கிறீர்கள். இயேசுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 40 நாள் முடிவிலே சாத்தான் வந்து அவருக்கு பசியாக இருக்கின்ற நேரத்திலே வந்து பேசுவான். மற்ற நேரத்திலே பேசவில்லை. 40 நாள் முடித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய தேவை, மனிதனுடைய குறைவுகள், பலவீனங்களை சாத்தான் நன்றாக அறிந்திருக்கிறான். அவர் பசியாக இருக்கின்ற நேரத்தில் இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொல்லுவான். இயேசுவால் முடியாதா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த கல்லை அப்பமாக மாற்ற முடியாதா? அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய வசனங்களை கொண்டே பேசுவார். அப்பத்தினால் மாத்திரமல்ல, வசனங்களினாலும் மனிதன் பிழைப்பான். என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவான். அடுத்து 2 சோதனைகளையும் கொண்டு வருவான். கடைசியில் என்னை நீ வணங்கினால், என் பாதத்திலே நீ விழுந்தால், என்னை கடவுள் என்று நீ ஏற்றுக்கொண்டால், இந்த உலகம் முழுவதையும், இந்த ராஜ்யம் முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவான். இந்த உலகம் முழுவதும் என்னுடையது, இந்த ராஜ்யங்கள் முழுவதும் என்னுடையது, இதை நான் உனக்கு தருவேன் என்ற ஒரு ஆசை அங்கே இயேசுக்குள்ளாக தூண்டிவிடுவான். அங்கே அவர் என்ன சொல்லுவார்? நான் சண்டே கிளாஸ் படிக்கும்போது, உன் ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், வணங்க வேண்டாம் என்று எனக்கு என்னுடைய வீட்டிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சர்ச்சை அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எனவே உண்மையான ஆண்டவர் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த உலகத்தை உருவாக்கின கர்த்தரின் ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். நீ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த பிசாசை விரட்டுகின்ற ஒரு அதிகாரத்தோடு கூட அந்த உபவாசத்தின் கடைசி நாட்களிலே பிசாசை இயேசு ஜெயிப்பார். இப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு மிக மிக அவசியம். தனியாக இருக்கும் பொழுது பிசாசும் நம்மை சோதிக்க வருவான். சில பொருத்தனைகளை பண்ணும்பொழுது, தனியாக நாம் பொருத்தனைகளை ஏறெடுக்கும் பொழுது பிசாசும் நம்மை தடுக்க அவருடைய சதி நாசமோசங்களை கொண்டு வருவான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அவன் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான், வேறொன்றும் அவனுக்கு தெரியாது. உன்னுடைய நிம்மதியை கெடுப்பது, உன்னுடைய ஐக்கியங்களை கெடுப்பது, உன்னுடைய அன்பை கெடுப்பது, உன்னுடைய சந்தோஷத்தை கெடுப்பது, உன்னுடைய வளர்ச்சியை கெடுப்பது பிசாசுடைய வேலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தனியாக இருக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை சொல்லுவார். யோவானுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சிறைப்படுத்தப்பட்டு பத்மி என்னும் தீவிலே, அவன் அந்த தீவிலே தனியாக இருக்கும் பொழுது கர்த்தரின் ஆவி அவனுக்குள்ளாக இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக அவன் நிரப்பப்படுகிறான். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பத்மி என்னும் தீவிலே அவன் தனியாக இருக்கிறான். ஒரு தீவிலே தனியாக யோவான் இருக்கும் பொழுது கர்த்தரின் ஆவியானவர் அவனை தேடி வருகிறார். எதற்காக? பரலோக ராஜ்யத்தை குறித்து, கர்த்தருடைய கோபத்தை குறித்து சபைகளுக்கு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சபைகளை எச்சரிக்கின்ற ஒரு ஆள் தேவை. அதற்காக சரீரம் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தாமல் கர்த்தரின் ஆவியினாலே ஒரு மனிதன் நிரப்பப்பட்ட பின்பு ஆவிக்குரிய காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்கள், மறுமைக்குரிய காரியங்கள் என்று உண்டு. இந்த இம்மைக்குரிய காரியங்கள், இந்த உலகத்திலே சில ரகசியங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில ரகசியங்கள் எல்லோருக்கும் புரியாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து, நரகத்தை குறித்து, பாதாளத்தை குறித்து அநேகருக்கு நம்பிக்கை கிடையாது. பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை இன்றைக்கு இருக்கின்ற சபைகள், சில விசுவாசிகள், சில போதகர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இதோ பரலோகத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன்.
2ஆம் வசனத்திலே நான் ஆவிக்குள்ளானேன். அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக எக்காலம் போன்ற ஒரு பெரிய சத்தத்தை நான் கேட்டேன். தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கலாம். அங்கே 24 மூப்பர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே சிம்மாசனத்திலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதை நான் கண்டேன். இந்த 24 மூப்பர்களை சுற்றிலும் கர்த்தரின் 7 ஆவிகளின் அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதையும் நான் கண்டேன். இந்த பரலோக ராஜ்யத்திலே இடிமுழக்கத்தின் சத்தங்களை நான் கேட்டேன். இந்த பரலோக ராஜ்யத்திலே மின்னல்களினுடைய பிரகாசத்தையும் நான் பார்த்தேன் என்று இந்த யோவான் சொல்லுவார். இவைகளெல்லாம் உலகத்திலே சபைகளுக்குள்ளாக 7 குத்துவிளக்கு இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும், சபைகளுக்குள்ளாக சிலுவை இருக்கும். ஆனால் இந்த மனிதன் கர்த்தர் ஒரு காட்சியை காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு காட்சி என்று சொன்னால், மனிதர்கள் மரித்த பின்பு ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், இந்த பாவம் செய்கிற ஆத்துமா நரகத்திற்கும் இன்னொன்று பாதாளத்திற்கும் செல்லும். 3ஆவதாக நீதியையும் பரிசுத்தத்தையும் கடைபிடித்து வந்தவர்கள், உண்மையை பேசினவர்கள், பரிசுத்தவான்கள், தங்களுடைய சரீரத்தை விபச்சாரத்தினால் தீட்டுப்படுத்தாதவர்கள், தங்களுடைய ஆவியை துக்கப்படுத்தாதவர்கள், பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டவர்கள், இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் சென்று பரலோக ராஜ்யத்தில் வீட்டிருக்கிற பிதாவை தரிசிக்கின்ற ஒரு சிலாக்கியத்தை, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு பாவமில்லாத இரத்தத்தினாலே இந்த பூமியிலே மனிதர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவிக்கு முன்பாக ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் நிறுத்துவதற்காக போராடின ஒரு போராட்டம் தான் சிலுவையினுடைய போராட்டம். நீங்கள் தனியாக இருக்கும்போது கர்த்தரின் ஆவியானவர் உங்களோடு வரும் பொழுது கர்த்தரின் ஆவியானவர் பேசுகின்ற வார்த்தைகள், நீங்கள் காண்கின்ற தரிசனங்களை ஒரு டைரியிலே எழுதி இதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் குறிப்புகளை வைத்துக்கொண்டு அதற்காக நீங்கள் ஜெபித்து அந்த இலக்கை அடைவதற்கு, கர்த்தரின் சித்தங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அப்படிப்பட்ட தனிமையிலே கர்த்தரோடு கூட சஞ்சரியுங்கள். தனிமையிலே கடவுள் கொடுக்கிற சொப்பனங்களை நீங்கள் நம்புங்கள். தனிமையிலே கர்த்தர் காட்டுகிற தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே கடவுளுடைய பிள்ளைகளாக இம்மையிலேயும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மறுமையிலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. 2ஆவதாக தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது. அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பணமாக நான் கேட்கலாம், ஆனால் முதலாவதாக நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளை, இந்த அரிசி போன்ற பொருட்களை வாங்கி என்னுடைய விலாசத்திற்கு நீங்கள் அனுப்புங்கள். அந்த பொருட்களை நான் மாதந்தோறும் சுமந்து கொண்டு போய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்ல நீங்க போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க. கூகுள் பே, போன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம்.